ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவாக இருக்கும்போது உங்களோட முதல் ஸ்கேன் எப்போ எடுப்பாங்க, அதில் என்ன தெரியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே கர்ப்பம் என்பது ரொம்ப எதிர்பார்ப்போம், ரொம்ப உற்சாகமும் இருப்பீங்க. ரொம்ப பதட்டம் நிறைந்த ஒரு அற்புதமான பயணம் தான் நம்ம கர்ப்பமாகிறது. ஆரோக்கியமான கர்ப்பத்தை உறுதி செய்கிறதுக்கு பல கருவிகள் இருக்குது. அதில் கர்ப்பகால அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சிருக்குது. இந்த ஸ்கேன் எடுக்கும்போது தான் உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். குழந்தையோட வளர்ச்சியை பற்றியும் தாயோட ஆரோக்கியத்தை பற்றியும் இந்த ஸ்கேன் மூலம் நம்மளால் அறிய முடியும். உங்களோட பிரசவத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்த, அவங்களோட நஞ்சுக்கொடி, அது மாதிரி அம்னோட்டிக் திரவம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க உயர் அதிர்வெண் ஒளியை ஊடுருவி உங்கள் வயிற்றுக்குள்ளே ஊடுருவி குழந்தை எப்படி இருக்குது அப்படின்றத படங்களை பிடிச்சி காமிக்கிறது தான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். உங்களோட கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்திலே ஏதாவது கர்ப்பகால சிக்கல் இருக்கா அப்படின்றத அடையாளம் காண முடியும் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னால். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோட முக்கியம் என்னென்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பிறப்பறதுக்கு முன்னாடியே குழந்தைய பார்க்கறக்கூடிய வாய்ப்பு அதிகம். உங்களுக்கும் உங்கள் குழந்தையையும் ஆரோக்கியமாக உறுதி செய்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையோட வளர்ச்சியை கண்காணிக்கலாம். நமக்கு குழந்தை ஆரோக்கியமான விதத்தில் வளர்கிறாங்களா அப்படின்றத மாதம் கண்காணிக்க முடியும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக உங்களுக்கு குழந்தையோட பிறவி குறைபாடுகள் இருந்தாலும், ஏதாவது குழந்தைக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியான நேரத்தில் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கும் உங்கள் கர்ப்பப்பைக்குள்ளே ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தாலுமே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் உறுதி செய்யலாம். அது மாதிரி ஆரம்ப கால அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் குழந்தையோட வயதையும் கண்டறிய முடியும். உங்களோட பிரசவ தேதியையும் துல்லியமாக கணக்கிட முடியும். அதாவது லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வச்சு நமக்கு எஸ்டிமேட் டெலிவரி டேட்டை பற்றி கொடுப்பாங்க. எந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்றத அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் கண்டறிய முடியும். முதல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனை எப்படி சொல்லுவாங்கன்னா டேட்டிங் ஸ்கேன் சொல்லுவாங்க. பொதுவாக கர்ப்பத்தின் 8வது வாரத்துலேருந்து 14வது வாரத்துக்கு இடையில் இது நடைபெறும். இதுவுமே முக்கியமான ஸ்கேன். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்கும் உங்கள் குழந்தையோட இதய துடிப்பை சரி பார்க்குறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அதுபோல் குழந்தை எப்போ பிறக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு கணக்கிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. உங்கள் கர்ப்பப்பையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தை இருக்காங்களா அப்படின்றத கண்டறியவும், உங்கள் கரு கர்ப்பப்பையில் தான் இருக்குதா அப்படின்றத உறுதி செய்கிறதுக்கும் இந்த ஸ்கேன் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2வது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்பது கர்ப்பத்தின் நடுப்பகுதியில் எடுப்பாங்க. இது பொதுவாகவே கர்ப்பத்தோட 18லேருந்து 22 வாரங்களுக்கு இடையிலே நடைபெறும். முக்கியமாக அல்ட்ராசவுண்ட் எடுக்கும்போது குழந்தையோட மூளை, இதயம், அது மாதிரி அவங்க உடல் உறுப்புகள், பாகங்கள் உன்னிப்பாக கவனிப்பாங்க. சிறுநீரக வலி, குழந்தையோட கைகள், கால்கள் எல்லாத்தையுமே கவனிப்பாங்க. நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினா குழந்தையோட பாலினத்தை கூட கண்டறிய முடியும். ஆனால் இந்திய சட்டத்தில் அது குற்றமாகும். 3 மாதத்தில் கன்சீவ் ஆகி லாஸ்ட்டு ட்ரைமஸ்டரில், அதாவது லாஸ்ட்டு 3 மாதத்தில் உங்களுக்கு ஸ்கேன் எடுப்பாங்க. அது எதுக்குன்னா குழந்தை எப்படி வளருது அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ஸ்கேன் எடுப்பாங்க. மாதிரி குழந்தை செங்குத்தாக இருப்பாங்களா, அது தலை திரும்பிடுச்சா அப்படின்றத பார்க்குறதுக்குமே ஸ்கேன் எடுக்கிறாங்க. அம்னோட்டிக் திரவம் கரெக்டான லெவலில் இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. லாஸ்ட் மந்த் எப்போயுமே பெரிய ஸ்கேனுக்கு எழுதி கொடுப்பாங்க. இப்படி எழுதி கொடுக்கும்போது குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்த்து உங்களுக்கு பிரசவம் நடைபெறும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோட நன்மை எப்படின்னா, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் உங்கள் குழந்தைய படம் மூலம் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். உங்கள் குழந்தை நன்றாக வளருது அப்படின்றத உங்களால் உறுதிப்படுத்த முடியும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு இடையிலான பிணைப்பை நல்லா பலப்படுத்தும். கர்ப்பம் சாதாரணமாக வளருவதை உறுதி செய்வதன் மூலமாக உங்கள் மன அமைதி கரெக்டாக இருக்கும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். உங்களோட சிறுநீர் பை நிரம்பி இருந்தால் தான் அந்த படங்கள் தெளிவாக தெரியும். வசதியான தளர்வான ஆடைகளை அணிஞ்சிட்டு ஸ்கேன் பண்ண போகணும். யாரையாவது கூட அழைச்சிட்டு போகணும். மணிக்கு டாக்டர் சொல்கிறபடி எந்த நேரத்தில் ஸ்கேன் எடுக்கணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் போய் கரெக்டாக ஸ்கேன் எடுத்துக்கணும். குழந்தையோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். முக்கியமாக பிறவி கோளாறு எதுவும் இருந்தாலுமே அதை சொல்லிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்.